பத்தனை கெலிவத்த தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலையை மீள திறக்குமாறு கோரி இன்று தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கெலிவத்தை தோட்டத்தில் சிறப்பாக இயங்கிய தொழிற்சாலை மூடப்பட்டு வெளியில் உள்ள தொழிற்சாலைக்கு தேயிலை கொழுந்து அனுப்பி வைக்கப்படுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொழிற்சாலையை மீள திறக்குமாறு தெரிவித்து இன்று தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர். மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைக்கு முன்பாக தமது கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் கெலிவத்தை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தினர். 3 மாசமா ஃபேக்டரியை மூடி இன்னும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நிர்வாகமும் தொழிற்சாலைக்கு கொண்டு போடுற மாதிரி இல்ல. நான் 3 மாசமா தொழிற்சாலை மூடி இருக்குன்னு எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து பார்க்கல. ஆனா சந்தா மட்டும் எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனா சந்தா பிடிச்சிக்கிட்டு போறாங்க. வந்து இந்த இப்படி வேலை இல்லாம இருக்கும் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நாங்க லாபம் எடுத்து கொடுத்துருக்கோம். 1500 ரூபாய்க்கு தூள் விலை போயிருக்கு. ஆனா சர்டிபிகேட்டும் நிறைய சர்டிபிகேட்டுகள் இருக்கு. ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், எப்போலோ சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. இருந்தும் எங்களுக்கு இந்த தோட்ட அதிகாரி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இருந்து ஓட்டு வாங்குறீங்க தானே, ஒரு வீட்டுகள்ல 4-5 பேர் இருக்கோம். 4-5 பேரும் ஓட்டு போடுறோம். வேலை செய்யறவங்களும் ஓட்டு போடுறோம், வேலை செய்யாதவங்களும் ஓட்டு போடுறோம். ஓட்டு மட்டும் செல்லுபடி ஆகுதுன்னா நாங்க கேட்கிற எல்லாமே செல்லுபடியாகத்தான் வேணும். அதனால வேண்டி எங்களுக்கு இந்த அரசியல்வாதி இதுக்கான ஒரு முடிவை ஓட்டை வாங்கிட்டு இந்த தோட்டத்தில் உள்ள பிரச்சனை வந்து எதையுமே பேசுறதில்லை. யூனியன்காரங்களும் வந்து எங்களோட பிரச்சனையை வந்து சரியான நேரத்துக்கு வந்து அவங்க பேசுறதில்லை. நாங்களா போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனால வேண்டி நாங்கள் வந்து இந்த ஊடகங்களுக்கு தான் நாங்கள் இதை வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஊடகங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு முடிவை எடுத்து கொடுக்கணும். ஊடகங்கள் மூலியமா தான் எங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து வெளிக்கொண்டு போகணும். அதனால வேண்டி எங்களோட பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து சரியான ஒரு முடிவு ஊடகங்கள் வந்து எடுத்துக் கொடுக்கணும். தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்படும் என தோட்ட நிர்வாகம் வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.